அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸிய்யிதினா முஹம்மதில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அர்பாபில் வஃபா. அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحاب سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. آمنت بالله صدق الله المولان العظيم. قال صلى الله عليه وسلم يا أيها الناس إنما أنا رحمة مهداة. رواه الحاكم عن أبي هريرة رضي الله تعالى عنه أو كما قال صلى الله عليه وسلم. كيف ترقى رقياك الأنبياء يا سماء ما طولتها سماء كيف يستوعب الكلام سجايا وهل تنزه البحار الرياء لكاء. قال الشيخ البوصري رحمة الله عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் என்ற திருப்பெயரை சொல்லி இந்த ஹதீஸ் உபன்யாசத்தை நாம் தொடங்குகிறோம். ஸலவாத்தும் சலாமும் நபிகள் கோமான் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். மதிப்பிற்குரிய உலமாக்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, சிறார்களே, ஆங்காங்கே இந்த ஹதீஸ் உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய நல்லருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்ல ஷஃபாஅத்தும் நாதாக்குடைய துஆ என்ற அந்த ஆசியும் என்றைக்கும் நாம் கிடைக்கப் பெறுவோமாக. ஆமீன். இன்றைக்கு அனைத்தும் அன்னலாரின் புகழ் பாடுகின்றன. உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உள்பட ஆக அடிமட்டத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வினுடைய படைப்பு அனைத்தும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன, ஓதிக்கொண்டிருக்கின்றன என்ற தலைப்பிலே ஒரு சில நம்முடைய உலமாக்கள் குர்ஆன் ஷரீஃபிலிருந்து, ஹதீஸ் ஷரீஃபிலிருந்து, நாதாக்களுடைய கூற்றுகளிலிருந்து எடுத்து சொன்ன ஆதாரங்களை சொல்லி அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவானவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்கள், படைப்புகளிலே அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான், அவரை போன்று அவர்களை போன்று வேறு யாருமே இல்லை என்ற ஒரு தத்துவத்தை, கருத்தை தெளிவுகள் மூலமாக உங்களுக்கு முன் வைக்க
நான் நாடியுள்ளேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த கருத்தை விளக்கமாகவும் துலக்கமாகவும் நான் சொல்ல, அதை நன்கு விளங்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே மேற்சொன்ன அந்த ஆயத்திலே இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் நபிகள் மீது சையதுனா முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலன் நபி அந்நபி என்று சொன்னால் நம்முடைய நபி தான். சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடுகிறார்கள். ஸலவாத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னால் புகழ் பாடுதல். அது நாம் சும்மா சொல்லையிலே. அப்போ நபிகள் மீது அவர்கள் புகழ் பாடுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே, நீங்களும் அந்த நபிகள் மீது சலாம் சொல்லி புகழ் பாடுங்கள். சலாம் சல்லு அலைஹி, அவர்கள் மீது புகழ் பாடுங்கள். வஸ்ஸல்லிமு தஸ்லீமா, சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கா யா நபி அல்லாஹ் நம்ம படிக்கிறோம், ஓடுதுகளில் படிக்கிறோம் இல்லையா, அந்த சலாம் சொல்லி புகழை பாடுங்கள் என்று அதற்குள்ள பொருள். இந்த விளக்கத்தை நமக்கு யார் சொல்றா? புகாரி ஷரீஃபில் 19வது ஜுஸூல இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரும்போது புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், கால அபுல் ஆலியா. எப்படி அபுல் ஆலியா சொல்றாங்க? இந்த அபுல் ஆலியா என்ற யாரு? தாபிஈன்களில் மிகப்பெரிய தாபிஈ. அதாவது ரசூல் காலத்தில் அவங்க இருந்தாங்க. அபுல் ஆலியா என்பவர்கள் ரசூல் காலத்திலேயே இருந்தாங்க. ஆனால் ஈமான் கொள்ளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மிக பெரும் அறிஞர், நல்ல வயது உள்ளவர்கள். மின் கிபாரி தாபிஈன், ஹதீஸ்களை உலமாக்கள் சொல்வார்கள், தாபிஈன்கள் மிக மூத்தவர். மின் அஇம்மத்தி தாபிஈன், தாபிஈன்களில் தலைமை பொறுப்பை ஏற்றவர் என்ற அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹு ஸலவாத்து சொல்றான் என்று சொன்னால் ஸனாஉஹு அலைஹி வ தஅலீமுஹு, மலக்குமார்களுக்கு மத்தியில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலை புகழ்கிறான் என்பதுதான் அதுக்கு அர்த்தங்க. சனா என்றால் புகழ்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகத்துவமாக்குகிறான். அல்லாஹ் ஸலாத்து சொல்றாங்க, பொருள் அவங்க சொல்றாங்க. அல்லாஹு தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் தன்னுடைய நபிகளை பற்றி புகழாரமாக பேசுகிறான். மலக்குமார்கள் ஸலாத்து சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவனே, நீ அந்த நபிகள் மீது புகழை சொல்லு, அவர்கள் மீது புகழை பாடு, நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்று மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றதுக்கு பொருள். அல்லாஹும் புகழ் பாடுகிறான், மலக்குமார்களும் புகழ் பாட சொல்கிற. ஸலவாத்துக்கு என்ன அர்த்தம்? புகழ் பாட அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள். மோமின்கள் சொன்னாலும் அதான் என்ற விளக்கத்தை இந்த ஆயத்துக்கு கீழே தாபியீன்களில் மிகப்பெரிய தாபியீன்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழை பாடுகிறான், புகழ் ஓதுகிறான். நாம் பார்க்கணும் எப்படின்னு சொன்னால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அல்லாஹு யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரப்புல் ஆலமீன். உலகத்தவர்களை படைத்து இரட்சித்து போஷித்து வளர்த்து பாதுகாக்கின்ற அந்த இரட்சகனுக்கு பேரு தான் ரப்பு. இல்லாமையிலிருந்து உலகத்தையும் நம்மையும் ஆக்கி
நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் படைத்து நமக்கு ஆபத்தான விஷயத்திலிருந்து பாதுகாக்கிற பேர் ரப்பு. இந்த ரப்புக்கு நாம் எப்படி புகழ் சொல்கிறோம் தெரியுமா? எப்படி நம்ம புகழ்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா விளங்கி கொள்ளணும். ரசூல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரப்புல் ஆலமீன், அவனை நாம் புகழ்கிறது எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தானது. இப்போ நாம் ஒரு ஆளை புகழ்கிறோம், நாம் உதாரணமாக ஒரு ஆளை புகழ்கிறோம். எப்படி இப்போ வந்துக்கிட்டு நம்மள துரை காக்கா இருக்கிறாங்க, துரை ஹாஜி இருக்கிறாங்க. துரை ஹாஜி ரொம்ப நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல பிள்ளைன்னு புகழ்கிறோம். பற்றிலா இந்த புகழ் வந்துக்கிட்டு மொத்தத்தில் புகழ்கிறோம், மொத்தத்தில். அதே மாதிரி தான் இப்போ நாம் எப்படி சொல்கிறோம்? அல்லாஹ் புகழுக்குரியவன் மொத்தத்தில். ஆனால் ஏன் நாம் புகழ்கிறோம், அவனை எதற்காக புகழ்கிறோம் என்று நாம் சொல்லன்னு சொன்னால், ரப்பில் ஆலமீன், உலகத்தவர்களை படைத்து இரட்சித்து போஷித்து வளர்க்கின்றதனால புகழுக்குரியவன். வளர்க்கின்றதனால இது விரிவாக அல்லாஹ்வை புகழ்றது. இதை தஃசீரன் புகழ்ச்சி ரெண்டு வகை இருக்குது. ஒரு ஆளை ரொம்ப நல்லவருங்க அன்று புகழ்கிறோம், இது மொத்தத்தில் புகழ்றது. இஜுமாலன் ஜும்லத்தன் சொல்லுவாங்க. அவர் கொடை வள்ளல், நல்ல அழகான குணமுள்ளவர், நல்ல வணக்கசாலி, நல்ல சாந்தமானவர், விரிவாக புகழ்கிறோம், விரிவாக. அப்போ புகழ் ரெண்டு வகை, மொத்தத்தில் புகழ்கிறதும் விரிவாக புகழ்கிறதும். நம்ம அல்லாஹ்வை சாதாரணமாக நம்ம புகழ்றது இருக்க அல்ஹம்துலில்லாஹ் 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 அவ்வளோந்தான். அல்லாஹ்வை ரொம்ப விரிவாக புகழ நமக்கு இயலாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய தாத்து, அல்லாஹ்வுடைய சிஃபாத்து, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அஃஆல், அல்லாஹ்வுடைய உள்ளமை, அல்லாஹ்வுடைய குணங்கள் தன்மைகள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா செயற்பாடுகள் முழுமையாக நமக்கு தெரிந்தால்தான் அல்லாஹ்வை நாம் விரிவாக புகழ இயலும். ஆனால் நமக்கு அந்த அளவுக்குள்ள அறிவாற்றல் இல்லை, ஷரியத்தை கூட நம்ம படிக்கல. அப்போ முதல்ல அல்லாஹ்வை கொண்டு எப்படி ஈமான் கொள்ளணும், அவனுக்கு அகீதாவுடைய கொள்கை என்னென்ன தன்மைகள் இருக்குது அது கூட நமக்கு படிக்கல. அப்படி தெரியணும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் கூட அல்லாஹுவை முழுமையாக புகழ இயலாது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக். இறைவா, உன்னுடைய அந்த உள்ளமைக்கு, உன்னுடைய தன்மைகளுக்கு எந்த புகழ் ஏற்றி இருக்குமோ, எந்த புகழ் ஒத்திருக்குமோ அந்த புகழாக நான் புகழ்கிறேன். அப்படிதான் மொத்தத்தில் தான் போலேலும். சுபஹானகா லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக ஃபலக்கல் ஹம்து ஹத்தா தர்லா. இறைவா, நீன் உன்னுடைய தாத்தை, நீன் உன்னை புகழ்ந்ததை போன்று எங்களால் புகழ இயலாது. என்னால் உஹ்ஸி, யாரு? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னால் புகழ இயலாது. அப்போ மொத்தத்தில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்கிறோம். ஒன்று நல்லது. இப்படித்தான் நம்ம அல்லாஹ்வை புகழ இயலும். அல்லாஹ் குர்ஆனில் சில விரிவான புகழ்ச்சிகளை சொல்லியிருப்பான், அப்படி நாம் புகழலாம். சில தன்மைகளை குணங்களை சொல்லியிருக்கான், அதையும் சொல்லிப்பலாம். ஆக புகழ் மொத்தத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இது மொத்தம் இல்லை. கொஞ்சம் விரிவாக சொல்கிறதா இந்த சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து ரட்சித்து வளர்த்து போஷித்து பாதுகாக்கின்ற இவ்வளவு தன்மைகளுக்காக வேண்டி உன்னை புகழ்ற, விரிவாக புகழ்றது. இப்போ அல்லாஹ்வை புகழ்றதுக்காக வேண்டி என்ன வார்த்தையை வச்சிருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஷரியத் வச்சிருக்க அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகத்துக்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருள் பிழம்பாக, அருள் கொடையாக இருக்கிறாங்க. மாபெரும் அருட்கொடை. மா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, இந்த உலக மாந்தர்களுக்கு, உலகத்திற்கு எல்லாவற்றுக்கும் உங்களை என்னுடைய மகத்தான ரஹமத்தாக, ரஹ்மத்தல் ஆலமீன் சொல்லையிலே, ரஹ்மத்தல் லில் ஆலமீன்,
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அருள் கொடைன்னு அர்த்தம் ரஹ்மத்தல் ஆலமீன். ரஹ்மத்தல் லில் ஆலமீனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய மகத்தான பெரும் நியாமத்தாக உங்களை எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். உலகத்தில் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில்? வானுலகம் மண் உலகம், ஆலமுன் உல்வி ஆலமுன் சுஃப்ரி. வானுலகத்தில் பிரதானமாக மலக்குமார்கள் இருக்கிறாங்க. பூ உலகத்தில் மனிதர்கள், பூத வர்க்கங்கள், ஜின்னு, ஷைத்தான், பேய் பிசாசிகள், இதெல்லாம் இந்த பூமியில் இருக்கு. இந்த பூமியில் உலகத்தை நாம் ரெண்டு வகையாக பார்த்தோன்னு சொன்னால் புத்தி உள்ளது, புத்தி இல்லாதது. ஆக மொத்தத்தில் புத்தி உள்ளவர்கள் யாருன்னு சொன்னால் மலக்குகள், மனிதர்கள், பூத வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஜின்கள், ஷைத்தான்கள். இவங்கெல்லாம் புத்தி, அதாவது புத்திகள், அல்லாஹ்வால் புத்தி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். இப்போ இவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கு அல்லாமல் புத்தி அல்லாத பொருள், உயிரற்ற பொருள், மரம், கல், புல்லு, பூண்டு, கடல், மலை, மடு அத்தனைக்கும் உங்களை ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம். அந்த ரஹமத்தை நம்முடைய ஹதீஸ் ஷரீஃபில் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் எப்படி ரஹமத்தாக இருக்கிறாங்க என்பதை பல மாதிரி விளக்கி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு புகழ், மொத்தத்தில் புகழ் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல்லில் ஆலமீன மொத்தத்தில் புகழ் சொல்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? சல்லு, அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். இந்த ஸலவாத்தை தான் புகழாக வச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிற அல்லாஹ்வை புகழ, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ரசூலை புகழ, ரசூலுடைய புகழ் மானத்தான் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாம் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலோ அல்லது வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னாலோ என்ன அர்த்தம்? நபிகளுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக, அனைத்து புகழும் உண்டாவதாக. அப்படி ஏன் நம்ம புகழனு? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் அனைத்தும் செய்கிறான். ஆனால் முதல் படைப்பு அந்த படைப்பின் மூலமாகத்தான் எல்லா இடங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் பரவின என்று சொன்ன யாரின் வழியாக? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக. அந்த முதல் ரஹமத்தின் வழியாக பரவியது, ஊடுருவியது என்பதற்காக ரசூலுக்கு நாம் புகழ்கிறோம். அல்ஹம்துக்கு என்ன அர்த்தம்? அஸ்ஸனா. ஒஸ்ஸலாத்துன்னு சொன்னாலும் புகழ்தான், ரெண்டும் புகழ்தான். ஆனால் அல்லாஹ்வுன்னு காட்டுறதுக்காக வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ், ரசூல்னு காட்டுறது ஒஸ்ஸலாத்து அலா ரசூலில்லாஹ். சலாத், அந்த சலாங்கிற வார்த்தை என்ன வச்சிருக்காங்க. ஆக ரெண்டும் புகழ், இந்த ரெண்டையும் புகழணும். சரி, இவன் நாம் இப்போ என்ன சொல்கிறோம்? ரசூலை புகழ்றது, மொத்தத்தில் புகழ்றதுக்கு பேர் என்ன? ரசூல் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் மொத்தத்தில் நம்ம புகழணும். நாம் என்ன சொல்ல போகிறோம் இன்றைக்கு? அல்லாஹு நம்மளை புகழச் சொல்கிறான். நாம் சொல்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தம் நமக்கு தெரியல. எனவே அவர்கள் ஆண்டவனை படைத்த நீ புகழ். இது மொத்த புகழ். தனித்தனியாக நம்முடைய உலமாக்கள் தஃசீலன் ஹதீஸ் ஷரீஃபில் வந்த வரலாறு நிகழ்ச்சிகள் வந்த ரசூலுடைய வாழ்க்கையில் வந்த அந்த குணநலங்களை சொல்லி புகழக்கூடிய ஸலவாத்து தொகுப்பிற்கு தலாயிலுல் ஹைராத். இதெல்லாம் தனித்தனி புகழாக என்ன செய்யறது சொல்கிறது, மொத்த புகழ் இல்லை. மொத்தத்துக்கு சொல்கிறத பார்த்தா ஸலவாத் நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோம். அப்போ நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலை புகழ சொல்லுகிறான். ஏன்? படைத்தது அவன். நாம் எந்த வழியாக அவனுடைய அருள் வருகிறதோ அந்த வழியை நாம் புகழன். இப்போ நாம் அல்லாஹு நம்மளை படைத்தான், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம்மை படைத்தான். யாரின் வழியாக நாம் வந்திருக்கோம்? நம்முடைய தாயின் வழியாக, தந்தையின் வழியாக வந்திருக்கிறோம். எனவே தாய்க்கும் நாம் என்ன செய்யணும்? உபகாரம் செய்யணும். தாய்க்கும் நாம் வழிபடணும், தந்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். ஏன்டா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முதல்ல நீ என்ன செய்யி? என்ன வணங்கு, அப்புறம் நீ எந்த வழியாக வந்தாயோ அந்த தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யி, கீழ்ப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தான் உலகத்தில்
நம்மளை உருவாக்கியது உண்டாக்கியது எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான். ஆனால் முதல் ரஹமத் தலைவாயிலாக முத்து நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதனால அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், புகழன். அந்த புகழ்ச்சிக்கு பேர் தான் நம்ம ஸலவாத்துன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த புகழில் நாம் சொல்லும்போது அல்லாஹ் நம்மளை சொல்கிறான், நாம் திரும்ப என்ன செய்கிறோம், யாரை சொல்லலாம், உங்கள் மீது எப்படி நாங்கள் ஸலவாத்து சொல்கிறது என்று கேட்கும்போது நீங்கள் கூலு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மது, நீங்கள் முஹம்மதின் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீதும் என் குடும்பத்தவர்கள் மீதும் நீங்கள் அல்லாஹ் நீ உன்னுடைய ரஹமத்தை சொரிவாயாக, நீ புகழ்வாயாக என்று சொல்லிருக்க. அல்லாஹ்ட்ட நம்ம சொல்லணும். ஏன் அப்படி சொல்லன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த யதார்த்தத்தை நாம் புரிஞ்சு கொள்ள இயலாமல் நாம் இருக்கிறோம். புர்தா ஷரீஃபில் சொல்லுவாங்க, وَكَيْفَ يُدْرِكُ فِي الدُّنْيَا حَقِيقَتَهُ قَوْمٌ نِيَامٌ تَسَلَّوْا عَنْهُ بِالْحُلُمِ فَمَبْلَغُ الْعِلْمِ فِيهِ أَنَّهُ بَشَرٌ وَأَنَّهُ خَيْرُ خَلْقِ اللَّهِ كُلِّهِمْ مَوْلَايَ صَلِّ وَسَلِّمْ دَائِمًا أَبَدًا عَلَى حَبِيبِكَ. இந்த துன்யாவிலே இந்த கனவு காண்பதை போன்ற இந்த சொற்ப வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க, பூசர் ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்க நாம் தூக்கத்தில் கனவு கூதுறான், நல்ல கனவு காண்றான், அருமையான ஒரு கனவுலாம் காண்றான். இந்த உலகத்துடைய இன்பங்கள் பூரா தூக்கத்தில் நாம் கனவு காண்ற மாதிரி தான், நிலையானது அல்ல. இடையில் தோன்றி இடையில் மறையக்கூடிய இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் மூழ்கி இருக்கின்ற அற்ப வாழ்க்கையில் வசிக்கின்றவர்களுக்கு எப்படி தெரியும் எம்மான் நபியினுடைய அந்த அகமியம், அவர்களுடைய அந்த யதார்த்த நிலை எப்படி தெரியும், அவங்களால புரிஞ்சு கொள்ள இயலாது. அப்போ கடைசி என்ன சொல்றாங்க, சுருக்கமாக சொல்றாங்க, மபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நாதாக்களுடைய சொற்கள் மூலமாகவும் நாம் அது என்ன தெரிஞ்சு கொள்றோம்னு சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான். அவங்க சில பேர் வந்துக்கிட்டு அந்த கடவுளுடைய அவதாரம், சில பேர் சொல்லுங்க கடவுளுடைய அவதாரம், கடவுள் தோட்டில் வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லை. எப்படி சொல்றாங்க, அன்னஹு பஷருன், அவர்கள் மனிதர் தான், ஆனால் மனிதரில் புனிதர், சாதாரண மனிதர் அல்ல. வன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, எல்லா படைப்புகளை விடவும் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். சாதாரண மனிதரும் அல்ல, மனிதர் தான், சாதாரண மனிதரும் அல்ல. அவர் அவதாரங்கிற அளவுக்கு கடவுள் அவதாரம் என்று சொல்லத்தக்க உள்ள மனிதரில் மிகவும், அதாவது படைப்புகளிலேயே மிகவும் புனிதமானவர் என்று நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சித்தாந்தம், நம்ம அறிவுக்கு ஏற்றியது அதுதான் என்று நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இவ்வளவு உயர்வு எப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்தது, இந்த அளவுக்குள்ள உயர்வை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூல நபியாக ஆக்கினான், முதல் நபியாக ஆக்கினான். முதல் நபி அவங்க தான். எப்படி முதல் நபி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழைத்த மண்ணாக அவங்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மனிதனை அபுல் பஷர் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படி குழைத்து மண்ணாக களிமனாக கொஞ்ச நாள் ஆக்கி வச்சிருந்தான். அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு உருவத்தை கொடுத்தான், அதுக்கு பிறகுதான் தோற்றத்தை கொடுத்தான், ரூஹ கொடுத்தான். அது வேற விஷயம், நம்ம பேசப்போ வேற விஷயம். அந்த குழைத்த மண்ணாக இருந்த காலத்திலேயே நான் நபியாக இருந்தேன். ஹதீஸ் ஷரீஃபில் அனுப்பிச்சது, நான் நபியாக இருந்தேன். முதல் நபி அவங்க தான். அந்த நபியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன ஆக்குறான்னு சொன்னால், ஆலமுல் ரூஹா இருந்தாங்க. ரூஹ் உடல் இல்லை, ஜசத் இல்லை, ரூஹா இருந்தது. எல்லா நபி உலகத்தில் வரக்கூடிய எல்லா நபிமார்களையும் அழைத்து வைத்து ஒரு ஒப்பந்தம் செய்தான் அல்லாஹ் ஜல்ல ஷா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இந்த நபி வருவார், வரக்கூடிய காலத்தில் நீங்கள் நபியாக இருந்தால் அவர் உங்கள் பதவி முடிஞ்சு போகும், உங்களுடைய ஆட்சி முடிஞ்சு போகும். நீங்கள் அவருக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கணும்.
இந்த நபிகள் எப்போது இவர் வருவதாக உங்க உம்மத்துமார்களுக்கு நீங்க அறிவிப்பு செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் என்ன ஒப்பந்தம் எடுக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா? முதல் நபி இவர் தான், ஆனால் கடைசியில் தான் வெளியே வருவாங்க. அவருடைய தோற்றம் எப்படி? கடைசியில் வருவாங்க. எனவே எல்லா நபிமார்கள் எல்லா ரசூல்மார்களை வைத்து அல்லாஹ் ஒப்பந்தம் செய்தான். இவர்கள் வரும்போது வரக்கூடிய அந்த காலத்தை நீங்கள் அறிவிக்கணும். இப்படியே வர்றாரு, பின்னால் வரப்போறாரு, பின்னால் வரப்போகிறாங்க. அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரப்போகிறாங்க சொல்லி என்ன செய்யணும்? அவங்கள அறிவிப்பு செய்யணும். அப்போ எல்லா நபிமார்களுக்கும் நபி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கு நபி, நபியுல் அம்பியா. ஏண்டா இவங்க வர்றதை எல்லாம் அறிவிப்பு செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ பலானு நபி வரப்போறாரு, பிற்காலத்தில் வரப்போறாரு, அவங்களுடைய அடையாளங்கள் என்ன, அவங்களுடைய உம்மத்துமார்கள் அடையாளங்கள் என்னன்னு சொல்லி எல்லா நபிமார்களுக்கும் நபியாக ஆக்கி வைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. எனவே இந்த நபிகளுக்கு பேர் என்ன பாருங்க, அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாமித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹமூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இது நிறைய பேர் இருக்கு. இந்த 4 பேர் நம்ம சுருக்க பாருங்க. ஹாமித் அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை எல்லா நபிமார்களும் புகழ்ந்தாங்க. எல்லா நபிமா அதுல ஒரு ஆள் ஹாமிதீன், புகழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு ஆள் தான். ஆனால் எல்லாத்தை விடவும் அதிகமாக புகழ்ந்தாங்க. அதனால அஹ்மது சூப்பர்லாட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. அஹ்மதுன்னு சொன்னா சூப்பர்லாட்டிவ் டிகிரி. ரொம்பவும் மிகவும் நபிமார்கள்ல அல்லாஹ்வை மிகவும் புகழ்ந்தவர் யாரு? சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா எல்லா நபிமார்களை விட அல்லாஹ்வை பற்றி அதிக ஞானம் அதிக அறிவு உள்ளவர்கள் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எல்லா நபிமார்கள் ஊடாக இவங்களும் புகழ்ந்தாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேர் ஹாமிது. ஆனா எல்லா நபியை விட அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்ததுனால அதற்கு அஹ்மது ஏன்னு சொன்னோம். அந்த அந்தஸ்து, எந்த அந்தஸ்து? எல்லாவற்றை விட அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சான். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா நபிமார்களையும் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. குர்ஆன்ல எல்லா வேதங்களையும் சொல்லியிருக்கிறான். அது மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சொல்லியிருக்கான். அதனால மஹ்மூத் புகழப்பட்டவர், அல்லாஹ்வால் புகழப்பட்டவர் யார்? எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் புகழ்ந்திருக்கான். மஹ்மூத் தான். அந்த மஹ்மூதில் ஒரு மஹ்மூது. ஆனா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக அதிகம் புகழப்பட்டவர். மிக அதிகம் யாரால? அல்லாஹ்வாலும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களாலும். இந்த ஸலவாத் சொல்றோமே, ஸலவாத்து என்ன அர்த்தம்? ஸலவாத்துக்கு என்ன அர்த்தம்? புகழ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை நம்ம என்ன செய்யறது? எடுத்து சொல்றது பேர் தானங்க ஸலவாத். இந்த புகழ். அப்ப அல்லாஹும் ரசூலை புகழ்ந்திருக்கிறார்கள், ரசூலை புகழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய மலக்குகளும் புகழ்ந்திருக்கிறாங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னையும் புகழ்ந்திருக்கார். எப்படி? அல்லாஹு தான் தன்னை புகழ்வது மாதிரி நாம் அல்லாஹ்வை புகழ் மாதிரி புகழ் இருக்க அல்லாஹ்வை புகழ்கிறான், நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களை புகழ்கிறான். இதே மாதிரி நல்லடியார்கள் அல்லாஹ்வை புகழ்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்ன செஞ்சாங்க? புகழ்ந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூல் குர்ஆன்ல பல மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்திருக்காங்க, ரசூலை புகழ்ந்திருக்காங்க. இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நாயகமே, மகத்தான நல்ல குண குன்றின் மீது நீங்க இருக்கிறீங்க. குண குன்றின் மீது யாரும் இல்லாத அளவுக்கு உச்ச கட்டத்தில் இருக்கிறீங்க நீங்க. அதுக்கு மேல உச்சி ஒண்ணு இல்லை. அலான்னு சொன்னா அதான் அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறீங்க. இது ஒரு புகழ்ச்சி. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய தரம் முந்திய வினாடியை விட, இரண்டாவது வினாடியை விட உங்களுடைய தரம் அப்படியே என்ன செய்யுது? முந்தைய வினாடியை விட இரண்டாவது வினாடி தரம் உயர்ந்துகிட்டே போகுது. ஏண்டா? வரஃபஅனா லக திக்ரக். உங்களுடைய பெயரை உலகம் முழுவதும் நம்ம நாளுக்கு நாள் உயர்த்திக்கிட்டே இருக்கிறோம். எப்படியாவது ஒரு பாகத்தில்
ரசூலுடைய நாமம் ஒழிக்குது. இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டு தான் இருக்காங்க. இஸ்லாம் சிறுகி போகையில் பெருகி கொண்டே செய்து போகுது. அப்போ உங்களுடைய புகழை நாம் விரிவாக்கி கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபஸிக்கும். அன்ஃபுஸிக்கும் ஒரு கிராத் இருக்கு. அன்ஃபுஸிக்கும் அது வேற. லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபஸிக்கும். மனித குலத்திலிருந்து மிக உயர்ந்த பாரம்பரியத்திலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. எப்படி அல்லாஹ் புகழ்றான்? மனித குலத்தில் இருந்து மிக உயர்ந்த பாரம்பரியத்திலிருந்து நீங்க என்ன வந்திருக்கிறீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அன்ஃபஸ், அன்ஃபுஸ்னு ஒரு கிராத் இருக்கு. அன்ஃபஸ் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, உயர்ந்த பாரம்பரியம் உயர்ந்த குணம்னு சொன்னா எப்படி அல்லாஹ் ஜல்ல ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு இடத்துல சொல்லி காமிப்பாங்க. நான் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மிகவும் தெரிவு செய்யப்பட்டவன் என்று சொல்லி காமிப்பாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அரபுகளிலிருந்து கினானாவை தேர்ந்தெடுத்தான். உலக மக்களிலிருந்து கினானாவை தேர்ந்தெடுத்தான். அந்த கினானா கோத்திரத்திலிருந்து குறைஷிகளை தெரிவு செய்தான். குறைஷி கோத்திரத்திலிருந்து பனு ஹாஷிமை தெரிவு செய்தான். பனு ஹாஷிமிலிருந்து என்னை தெரிவு செய்தான். அன ஹியார் மின் ஹியார், அன மின் ஹியார் இலா ஹியார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த என்ன குணம் எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆபாக்கள் முழுவதும் சிறந்தவர்கள். புர்தா ஷரீஃப்ல சொல்லி காமிப்பாங்க. அபன மௌலிதுஹு அன் தீபி உன்சூரிஹி யா தீப முப்ததைன் மின்ஹு வ முஹ்ததமி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பினுடைய ஆரம்பத்தில் இருந்து சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரை எந்த அப்பழுக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அவங்க இருக்கிறாங்க. அப்பழுக்கு எந்த ஒரு அதாவது பொய், அதாவது திருட்டு, கொலை, குடி, விபச்சாரம், மோசடி, நாச வேலை, அது மாதிரி ஃபிஸ்கு, குஃப்ரு, ஷிர்க் இது போன்ற எந்த காரியங்களிலும் ஈடுபடாம அவர்களை பாரம்பரியமாக சுத்தமாக ஆக்கி வச்சான். இன்னல்லாஹ இஹ்தார ஹல்கஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபரானில என்ன செய்து வருது. அது மாதிரி முஸ்லிம் ஷரீஃபில் வருது ஹதீது. இந்த உலக மக்களில் இருந்து மொத்த உலக அல்லாஹ் படைப்பு இருக்க அந்த படைப்பில் இருந்து சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தெரிவு செய்கிறான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மக்களை அதாவது பனு ஆதம் சொல்ல மனிதர்களை தெரிவு செய்கிறான். மனிதர்களிலிருந்து அரபுகளை உயர்ந்த மக்களாக ஆக்குகிறான். அழகிலும் அந்தஸ்திலும் அரபுகளிலிருந்து ஹாஷிம் குடும்பத்தவர்களை ரசூலுல்லாஹ் அந்த ஹாஷிம் குடும்பத்திலே தெரிவு செய்கிறான். அந்த ஹாஷிம் மக்களிலிருந்து என்னை அல்லாஹ் என்ன செய்ய தெரிவு செய்தான். இவ்வளவு பரிசுத்தமாக எங்களுடைய குடும்பம் வந்திருக்குன்னு சொன்ன ஹதீது முஸ்லிம் ஷரீஃபில் வருது, மற்ற அல்லாத திருமதியில் வருது, இப்னு மாஜால வருது, தபரானியில் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவ்வளவு அந்த அளவுக்கு தெரிவு செய்திருக்கான்னு சொன்னால், எல்லா நபிமார்களுக்கும் நபியாக இறுதி தூதராக எல்லா உலக மக்களுக்கெல்லாம் இறுதி தூதராக வரணும். உயர்ந்த அந்தஸ்துள்ள எல்லா விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துள்ள ஆளா இருக்கணும் என்பதற்காக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலை புகழ்ந்தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழ்கிறாங்க பாருங்க. ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு வர்றாங்க. வர்ற சமயத்தில் ஒரு குழு சஹாபாக்கள் குழு நபிமார்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. நபிமார்களை பற்றி பேசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீலாக இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீமுல்லாவாக இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாவாக இருக்கிறாங்க. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஃபியுல்லாவாக இருக்கிறாங்க
என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தோழராக நண்பராக இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு உரையாடியவராக இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தெரிவு செய்தான். எப்படி அவங்க முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவங்கள தெரிவு செய்தான், அவங்கள சுத்தப்படுத்தினான். அப்படி சுத்தப்படுத்தப்பட்டவராக இருக்கிறாங்க. அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்ட ஆளு இப்படின்னு புகழ்ந்து கொண்டே இருக்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த கூட்டத்தை நெருங்குறாங்க. நெருங்கி சொல்கிறாங்க, அருமையான சஹாபாக்களே, தோழர்களே, நீங்கள் எல்லா நபிமார்களையும் புகழ்ந்தீங்க, அதெல்லாம் உண்மைதான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா தான், அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா தான், அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடியவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் உண்மைதான் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, அலா இதோ பாருங்க, அலான்னு சொன்னா இதோ பாருங்க, வான ஹபீபுல்லா வலா ஃபக்ர், நான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஹபீபாக இருக்கிறேன். ஹலீல் சொன்ன சைனா இப்ராஹிம் ஹலீல் சொன்னா தோழர் நண்பர், ஹபீபுன்னு சொன்னா காதலன் நேயன். ரெண்டுக்கு மத்தியில் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அது தோழன் தோழமை, தோழமைன்னு சொன்ன ஒரு தலை, அந்த ஒரு தலை நட்பு, ஒரு தலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மீது அளப்பெரிய நட்பு கொண்டிருந்தாங்க, அது சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் ஹபீபுல்லாங்கிற அப்படி இல்லை, இரு தரப்பிலும் பிரியம், காதலன் காதலி மாதிரி இரு தரப்பிலும் பிரியமுள்ள ஆட்களாக. அலா நானுமோ அன ஹபீபுல்லா வலா ஃபஹ்ர, பெருமைக்காக நான் இதை சொல்லையில, பெருமைக்காக நான் சொல்லையில. வ அன ஹாமிலு லிவாஇல் ஹம்தி யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே பெருமை என்ற புகழ் என்ற அந்த கொடி நான் அதை தாங்கி இருப்பேன், பிடித்து இருப்பேன். என்ன இருப்போம்? தஹ்தஹு ஆதமு ஃபமன் தூனஹு வலா ஃபஹ்ர, அந்த கிளைக்கு கீழ் பிறகு எனக்கு பிறகு ஆதமும் மற்ற எல்லா நபிமார்களும் தான் இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் எல்லாரும் என்ன புகழ்வாங்க. என்ன எப்போ? அந்த சமயம், இப்பவும் புகழ்றாங்க. அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த புகழ் மிக தெளிவாக வெளிப்படும். தெளிவாக லிவாவுல் ஹம்து மகாமுல் மஹ்மூத், மகாமுல் வபஅஸுஹு மகாமல் மஹ்மூத், அந்த புகழக்கூடிய அந்த இடத்திலே அவர்களை எழுப்புவாயாக. நம்ம சொல்றோம் என்னன்னா, உலகத்தில் அத்துணை மக்கள்களும் அத்துணை பொருளும் இன்றைக்கு புகழ்ந்து கொண்டு இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்றான், உலகத்தில் உள்ள அத்துணை பொருளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, ஆனால் உங்களுக்கு விளங்க இயலாது. அது அதனுடைய நிலைக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வை தஸ்பீஹ் தக்தீஸ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை தஸ்பீஹும் தக்தீஸும் செய்து கொண்டு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி தான் இன்றைக்கு உலகத்துள்ள எல்லா பொருளும் ரசூலையும் புகழுது. என்ன ரசூலை புகழுது? ரசூல் மீது ஸலவாத்து சொல்லுது, ரசூல் மீது ஸலவாத்து சொல்லுது. அதான் ரசூலுக்குள்ள புகழ். அதான் அந்த ஸலவாத்தை ஓதிக்கொண்டு இருக்கு. ஆனால் இது எப்போ வெளிப்படும் ஒட்டு மொத்தம் நமக்கு இப்போ விளங்கியில. கியாமத்து நாளையில் மஹ்ஷர்ல அந்த மகாமுல் மஹ்மூத் அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாஅத் செய்வாங்க, எல்லாரும் புகழ்வாங்க. அன அக்ரமுல் அவ்வலீன் வல் ஆகிரீன், ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எனக்கு முந்தைய வந்த நபிமார்களும் ஜனங்களும் சமுதாயம் அவங்களும் எனக்கு நல்ல மரியாதை செய்வாங்க, அவர்களால் நான் மரியாதை செய்யப்படக்கூடியவனாக இருக்கிறேன். பின்னால் வந்த நபிமார்கள் மூலமாகவும் நான் மரியாதை செய்யப்படக்கூடிய இருக்கிறேன். சரியான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி புகழ்றாங்க. ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நம்ம சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லா, பெரிய நபி, நபியில பெரிய நபி. ஆனால் இவங்க ஹபீபுல்லா. குர்ஆன்ல இந்த ஹலீலுக்கும் இந்த ஹபீபுக்கும் மத்தியில் உள்ள சில வித்தியாசங்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஹலீல், ஹலீல் என்று சொல்லப்படக்கூடியவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. ஹலீல் என்று சொல்லப்படக்கூடியவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எங்கே இருக்குதுன்னு என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஆனால் ஹபீப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளை அல்லாஹ் அவருடைய பொருத்தம் எங்கே இருக்கு, அவருடைய விருப்பம் என்ன இருக்கு என்பதான் பார்ப்பாங்க.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாருங்க, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. நபியே நாயகமே, நீங்கள் எந்த கிப்லாவை பொருந்துகிறீர்களோ, எதை விருப்பப்படுகின்றீர்களோ, அந்த கிப்லாவின் பக்கமாக உங்களை நாம் திரும்பச் செய்வோம். ரசூலுடைய பொருத்தம் என்ன? அந்த வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய தருவான். நீங்க பொருத்தப்படக்கூடிய அளவுக்கு, நீங்க திருப்திப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இனிமேல் தருவான். ஹலீல் அல்லாஹுடைய பொருத்தம் பிரகாரம் நடப்பாரு. ஆனா ஹபீப் உடைய அந்த பொருத்தம் பிரகாரம் அல்லாஹ் என்ன செய்வான், நடப்பான். ஒரு வித்தியாசம் நீங்க பார்த்துக்கங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படின்னு சொன்னா, ஒரு ஹலீல் கேட்குறாங்க. கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிரலி, அல்லாஹ் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யார் கேட்கிறா? யார்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்குறாங்க? அல்லாஹு என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், என் விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன். ஆனா ஹபீபுடைய என்ன பிரகாரம் அல்லாஹ் எப்படி இருக்கு? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே நாயகமே, உங்களுக்கு முன் உங்களுக்கு பின் எந்த பாவங்கள் இல்லை, அப்படி பாவங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சாரான். அல்லாஹ் ஹபீப் ஹலீலுடைய அந்த வித்தியாசம், ஹபீபுடைய வித்தியாசம் பாருங்க. அவர் ஆசைத்தான் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. ஹபீபுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ என்ன செய்தாலும் சரி, நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு மன்னிச்சிடுறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹலீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றாங்க வந்துக்கிட்டு, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். இறைவா, மறு உலகத்திலே நாங்கள் எழுப்பப்படும் போது அந்த கூட்டத்துக்கு மத்தியில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை கேவலப்படுத்தி விடாதேன்னு யாரு? ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க கேட்குறாங்க. ஹபீபை பற்றி அல்லாஹ் சொல்றான் வந்துக்கிட்டு, யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு. இந்த சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அன்றைய நாளிலே நாம் கேவலப்படுத்த மாட்டோம், இழிவுபடுத்த மாட்டோம் என்று அல்லாஹ்வே என்ன செய்றான், சொல்றான். இவங்க கேட்குறாங்க, இவங்க கேவலப்படுத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? நபிகளை பற்றி சொல்லும்போது ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் அல்ல வித்தியாசம் நீங்க பார்க்கணும். ஹலீல் கேட்குறாங்க, வஜஅல்லி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன். பிற்காலத்தில் பிந்தைய மக்களில் எனக்கு நல்ல ஒரு புகழை ஏற்படுத்தி தருவாயா? யார்? சையதுனா ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஹபீபை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுக்கு உங்களுடைய புகழாரத்தை நாம் இன்னும் உயர்த்தி கொண்டே நாம் என்ன செய்கிற இருக்கிறோம்னு சொல்லி ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, வஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம், சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரிகளில் என்னை ஆக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஹபீபை பார்த்து சொல்கிறான், இன்னா அத்தைனா கல் கௌசர். கல் கௌசர் என்ற அந்த மிக பெரும் ஒரு அருள் பாக்கியம் நிறைந்த ஒரு நிலையை, ஒரு பதவியை உங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், தர்றோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் கடைசி பார்த்தா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஹபீபை எப்படி ஆக்கிட்டான் சொன்னால், தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கிட்டான். தன்னுடைய பிரதிநிதியாக கடைசியாக ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் மத்தியில் வித்தியாசம். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கணும்னு சொன்னால் என்னுடைய ஹபீபை நீங்கள் நேசிக்கணும். ஹபீபை நீங்கள் நேசிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வை நீங்கள் நேசித்த மாதிரி தான். என்னுடைய ஹபீபை முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்க. முழுமையாக பின்பற்றினா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவங்களுடைய நேசம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொன்னாங்க. ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் மத்தியில். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்ந்தது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்ய புகழ்ந்திருக்கிறாங்க. அந்த புகழுக்கு பேர் தான் அல்லாஹ் ஸலவாத்து சொல்றது. அந்த ஸலவாத் சொல்ற ரசூலும் புகழ்ந்திருக்காங்க, சஹாபாக்களும் புகழ்ந்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு விஷயங்கள், இதெல்லாம் உயிருள்ள பொருட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்ந்தது. இனி உயிரற்ற பொருட்கள் என்னென்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்ந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலேயே அல்லாஹு என்பவன் ஹாலிக் படைத்தவன். அவன்கிட்ட அற்புதமான பல சக்திகள், சொல்ல இயலாத, நம்ம புரிந்து கொள்ள இயல பல சக்திகள் இருக்கு. ஆனால் ரசூல் யார் தெரியுமா? மஹ்லூக், ஹல்க். ஆனால் அந்த படைக்கப்பட்டவர்கள் தான். அந்த படைக்கப்பட்டவர்களில் அல்லாஹ் மிக பெரும் அந்தஸ்துகளை ஆக்கியிருக்கிறான். மிக பெரும் அந்தஸ்துகளை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஆக்கியிருக்கிறான். குர்தா ஷரீஃபில் சொல்லுவாங்க,
فهو الذي تم معناه وصورته ثم اصطفاه حبيبا بارئ النسم منزه عن شريك في محاسنه فجوهر الحسن فيه غير منقسم مولاي صل وسلم அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அந்தஸ்து முதல் அந்தஸ்து. அதில் நாம் வந்து எந்த அல்லாஹு எல்லா விஷயத்திலும் அவன் தானாக சுயமாக சுயசக்தி உள்ளவன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலுக்கு வஹபிய அது தாத்தியத். ரசூலுக்கு கொடுத்த அந்த சக்திகள் இருக்கே அது வஹபியத். படைப்புகளில் மிக உயர்ந்தவராக ஆக்கியிருக்கிறான்னு சொன்னால் எல்லா உலகத்தில் தோன்றிய அத்துணை நபிமார்களுக்கும் அவங்க நபி. உலகத்துள்ள அந்தந்த நபிமார்கள் அந்தந்த சமுதாயத்தவர்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறாங்க. அப்போ அந்த தலைவருக்கு தலைவர்னு சொன்னால் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர், எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு தலைவராக இருக்கிறனால அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு அந்தஸ்தை, நிறைவான அந்தஸ்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்துருக்கான். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள் நிலையை, குணங்களை, அவர்களுடைய இயல்பான தன்மைகளை எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக ஆக்கியது போல் புற நிலைகளையும் நிறைவாக ஆக்கினான். எந்த குறை தம்மா மஅனாஹு வ சூரத்துஹு, அக நிலையும் பரிபூர்ணமானது, அவங்களுடைய புற நிலையும் பரிபூர்ணமானது. எனவே முனஸ்ஸஹுன் அன் ஷரீக்கின் ஃபி மஹாசினிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவயங்கள், உடல் உறுப்புகள், அது மாதிரி குணங்கள், அவங்களுடைய இயல்புகள், அவர்களுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை, உலகத்தில் யாரும் இல்லை. அவர்களுக்கு இணையானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கசிமி, அந்த அவர்களுக்குள்ள உள் அழகும் புற அழகும் கொடுக்கப்பட்ட அந்த அழகுகள் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏண்டால் சர்தாரே ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நிறை உள்ளவர்களாக எந்த குறையும் இல்ல அல் இன்சானுல் காமில். அப்துல் கரீமுல் ஜியலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல் இன்சானுல் காமில். உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இருக்கான ரொம்ப கமாலியத் உள்ளவன். ஆனால் எல்லா மக்களும் குறை உள்ளவர்கள் தான், கொஞ்சம் 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 அந்தஸ்து. ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குறையும் இல்லைங்க. அவங்களுடைய அகத்திலும் புறத்திலும் எந்த குறையும் இல்லாத நிகர், அதாவது நிறைவுள்ள மனிதர்கள், நிறைவுள்ள மனிதர்கள். எனவே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்தான், ரசூல்மார்கள் புகழ்ந்தாங்க. எல்லா ரசூல்மார்களும் புகழ்ந்திருக்கிறாங்க. தௌராத்து புகழ்ந்திருக்கு, இஞ்சில் நம்முடைய வித்ரியா ஷரீஃப், நம்ம சகுத்துல் அப்பா அதில் திபிரியா, வித்ரியாங்கிறது அபீபக்கில் பகதாதி ரலியல்லாஹு தஆலா சொன்ன 2 அடி ஈரடி, கடைசி 2 அடி. அதுக்கு மேலே உள்ள 4 அடி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் 3 அடி திபிரியா, 3 அடி திபிரியா. அந்த அதில் கூட 21 கன்னிகள் தான் அபூபக்கர் பகதாதி சொன்னது. 29 கன்னிகளாகவும் 5 கன்னிகள் பூர்த்தியாக சகுத்துல் அப்பா சொன்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு புகழ் தெளிவான ஹதீதுகளை கொண்டு, ஆதாரமான ஹதீதுகளை கொண்டு நினைச்சுவாங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் யாரெல்லாம் புகழ்ந்தா அல்லாஹ் ரசூலுமார்கள் எல்லாம் புகழ்ந்து, இப்போ உயிருள்ள ஜீவராசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்ந்து நம்ம பார்ப்போம். உயிருள்ள ஜீவராசிகள் அபூ சுஃபியான், சஃப்வான் 2 பேர் ரொம்ப நண்பர்கள், இணைவிரியாத நண்பர்கள். என்றைக்குமே 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. ஒரு சமயத்தில் மக்காவை விட்டு வெளியேறி வெளியூருக்கு கிளம்ப போகிறாங்க. வெளியூருக்கு கிளம்புற சமயத்தில் ஹரம் ஷரீஃபுடைய எல்லையை தாண்டி ஹில்லுன்னு சொன்னால் மக்காவுக்குன்னு ஒரு வேலி இருக்குது. அந்த வேலிக்கு உட்பட்டதுக்கு பேர் ஹரம். அதில் ஹரம்னு சொன்னால வேலி என்ன, மன்னருடைய அந்த வேலி,
கோட்டை இருக்குது, மண்ணுடைய கோட்டை போது யாரும் போகக்கூடாது, அந்நியர்கள் போகக்கூடாது. பாதுகாப்பு வளையம் நம்ம சொல்கிறோமே, அந்த பாதுகாப்பு வளையத்துக்கு பேர் தான் ஹரம். அது பக்கம் தாண்டிட்டேன்னா அங்கே யாரும் போல, எல்லாரும் போய்க்கலாம். அது பேர் ஹில். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மக்காவுக்கு ஹரம் ஆக்கியிருக்கான். அங்கே யாரையும் கொல்லக்கூடாது, அங்குள்ள பொருட்களை எடுக்கக்கூடாது, அங்குள்ள புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது, இப்படியெல்லாம் அங்கே பாதுகாப்பு சட்டம். அந்த வேலிக்குள்ள ஹரம் ஷரீஃப் சொல்லுவாங்க. அந்த அங்கே ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி வரும்போது இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஹரமுக்கும் அந்த ஹில்லுக்கும் மத்தியில் அபூ சுஃபியானும் அது மாதிரி சஃப்வானு அப்படி போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஓநாய் ஒரு மானை விரட்டிட்டு வருது. ஒரு மானை வெளியிலிருந்து ஹில்லிலிருந்து விரட்டிக்கிட்டே வருது. சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஓநாய் அந்த மானை அப்படி பிடிக்க பார்த்தது ஹரம் ஷரீஃப் உள்ளக்க மான் உள்ளே வந்துட்டு, ஹரம் ஷரீஃபில் வந்துட்டு. மானு வந்த உடனே அந்த ஓநாய் ஹரம் ஷரீஃபில் போகாது, ஹரம் ஷரீஃபுள்ள எதுவும் போகாது. அப்படியே என்ன செய்யுது, அந்த ஓநாய் திரும்ப போகுது. விரட்டிட்டு வர்றது அந்த மான் ஹரம் ஷரீஃபுல்லுக்கு வந்ததுனால அது உள்ளக்க போகாமல் விலகி போகுது. இது யார் பார்க்குறான்? அபூ சுஃபியானும் சஃப்வானும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அபூ சொல்கிறாரு, ஆஹாஹா, என்ன அருமையான பூமியில் நாம் வாழ்கிறோம், அல்லாஹ் நம்மளை எப்படி கண்ணியமாக்கி வச்சுருக்கான் பாத்தியாப்பா சஃப்வான். இவ்வளவு தூரம் விரட்டிட்டு வந்து பிடிபடுற சமயத்தில் ஹரம் ஷரீஃபுக்கு வந்ததுனால இந்த ஹரம் என்று மகத்துவத்தை கருதி அந்த ஓனாய் பின்வாங்கி போயிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆச்சரியப்படுறாரு. யாரு? அபூ சுஃபியான் சஃப்வான்ட்டு சொல்லி, ரொம்ப நம்ம எவ்வளோ அற்புதமான பூமியில் இருக்கிறோம், இந்த ஓனாய் எப்படி மரியாதையாக நடந்து கொண்டது என்று ரொம்ப அற்புதப்பட்டு, ஓனாய்க்கு இப்படி ஒரு அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கானே என்று ஓனாயை மெச்சி புகழ்றார். அப்படி புகழும்போது அந்த ஓனாய் நின்று சொல்ல, என்னடா ஆச்சரியம் போக்கத்தவனே. அந்த ஓனாய் பேசுதான். அந்த ஓனாய் பேசுது, அஜபு மின் ذلك முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் பில் மதீனா. என்னடா என்ன பார்த்து நீ ஆச்சரியப்படுறாய் போக்கத்த பயல, இதை விட அற்புதமான ஆள் யார் தெரியுமா? சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க. மதீனால இருக்கிறாங்கடா, என்னை விட ரொம்ப அற்புதமான ஆளு. யதுஊக்கும் இலல் ஜன்னத்தி வ ததுஊனஹு இலன் நார். அவர் உங்களை சொர்க்கத்துக்கு கூப்பிடுறாரு, நீங்க அவரை நரகத்துக்கு கூப்பிடுறீங்களா? என்னடா போக்கத்தை போங்கடா, அப்போ ஈமான் கொள்ளுங்கடா அப்படின்னு ஓனாய் பேசு. அபூ சுஃபியானுக்கும் சஃப்வானுக்கும் இதை பேசுறதை பார்த்துட்டு தாங்கி கொள்ள ஏழையில. அப்போ அபூ சுஃபியான் சொன்னாரா, இந்த செய்தியை மக்கா வாசிகள்கிட்ட போய் சொன்னா மக்கா எல்லாம் காலியாக போய் மதீனாவுக்கு போயிடுவாங்க எல்லாம். இப்போ யாரு புகழ்றா? ஓனாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறது. ஓனாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றது. அல்லாஹ் அக்பர். இப்போ ஓனாய் அப்போ உயிரற்ற பொருள், இது ஸலவாத் ரசூல் மீது புகழ்றது. உயிரற்ற பொருள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்து இல்லையா? அல்லாஹுவை எப்படி புகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ எல்லாமே ரசூல் மீதும் ஸலவாத்து சொல்லி. ஏண்டா அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்கள் சொல்றாங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். மற்றதெல்லாம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். ஆக இந்த அதான் சொன்னாங்க, இது யாரு இப்போ புகழ்றா? ஓனாய் புகழ்துங்க. இது ஓனாய் மாத்திரம் புகழ்ந்த வரலாறு இல்லை, நிறைய வரலாறு. எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்மளுடைய அப்பா வித்திரியால சொல்லுவாங்க, சதகத்துல்லா அப்பா இருக்காங்க இல்லையா, வித்திரியால சொல்லுவாங்க, வகம் மிலலில் லில் குஃப்ரி மஹா வ மஹஸா வகம் பாத்திலின் அஹ்ஃபாஹு லம்மா தஃபஹஸா وبان به الحق الخفي وحسحسا ثمان موات كلمت سن منحسا ذراء جدار احد الجذع مجدث. இந்த உலகத்தில் நம்ம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வகையான குஃப்ரை அகற்றி இருக்கிறாங்க, நீக்கி இருக்கிறாங்க. கல்லை வணங்கினா, கடலை வணங்கினா, சூரியனை வணங்கினா, நெருப்பை வணங்கினா, இந்த குஃப்ர்கள்லாம் மாற்றி முஸ்லீம் ஆக்கினாங்க. அது மாதிரி யூதனை முஸ்லீம் ஆக்கினாங்க, கிறித்துவனை, எத்தனை வகை குஃப்ர்கள், அத்துணை வகை குஃப்ர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழித்து மாய்த்து ரொம்ப சுத்தப்படுத்தினாங்க. எத்தனையோ அயோக்கியத்தனமான வேலைகளை, அகங்காரமான வேலைகளை, பார்த்து பார்த்து தீங்குகளை ரசூலுல்லாஹ் களைத்தார்கள், நீக்கினார்கள், அகற்றினார்கள். இப்படியெல்லாம் சத்தியத்தை வெளிப்படுத்தினாங்க. வெளிப்படுத்தினது ரசூலை புகழ்ந்தது இருக்குங்க. இதெல்லாம் ரசூலை நம்ம புகழ்கிறோம்.
அல்லாஹ்வும் புகழ்றான். சமானு மவாத்தின் உயிரற்ற 8 பொருள்கள், உயிரற்ற 8 பொருள்கள் கல்லமத் ரசூலை, ரசூலோடு உரையாடி ரசூலை புகழ்ந்தது, ரசூலை புகழ்ந்தது. சனமுன் ஹுபல் என்ற விக்கிரகம், ஹுபல் அவங்கள பெரிய விக்கிரகமே ஹுபல் தான், அது ரசூலை புகழ்ந்தது. ஹசன் மக்காவில் உள்ள எத்தனையோ பாறைகள் கற்கள் ரசூலை புகழ்ந்தது. விராஉன் அங்கே தோய்க்கப்பட்ட ஹந்தக்கிலே ஹைபரிலே விஷம் தோய்க்கப்பட்ட அந்த ஆட்டிறைச்சி, அந்த ஒரு சதை துண்டு கை அப்படி தோல் புஜம், அதில் விஷம் கொடுக்கப்பட்டு ரசூலை பிறந்து சாப்பிடாதீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே ரஹீமே நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லாது, அது புகழ்ந்தது. அதே மாதிரி உஹுது மலை புகழ்ந்தது. ஜித ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று பிரசங்கம் செய்த ஈத்த மரத்து அடிக்கட்டை, மரத்தினுடைய அடிக்கட் மெம்பராக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வச்சாங்க, அது ரசூலை புகழ்ந்தது. முஜுதசுன் ஒரு பழைய காலத்து ஒரு செத்த மையீத், அந்த மையத்தை ரசூல் ஸல்லல்லாஹு எழுப்பினாங்க. எழுப்புற உடனே நீங்க தான் ரசூல், அல்லாஹ் ரசூலாக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே நான் இதை விட்டு நான் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்கு, ஒவ்வொரு சம்பவம் என்ன செய்திருக்கு. இத்தனை பொருட்களும் ஹுபல் என்ற யமனிலிருந்து நியாயமான ஆட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்க வர கேள்விகள் கேட்குறாங்க. சும்மா யார் ஈமான் கொள்ளையில் ஏறத்தார என்ன சொல்கிறாங்க சொன்னால் 12,000 பேர் வரலாற்றை எழுதுறாங்க. 12,000 பேர் அவங்க பார்க்க வர்றாங்க. நான் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறது எங்களுக்கு தெரியுது, அதில் சந்தேகம் இல்லை, உங்களுடைய தோற்றம் உங்களுடைய அமைப்பு நாங்கள் புண்ணு வேலை இருந்தாலும் மன சாந்திக்காக ஒரு மனசு நிம்மதிக்காக ஒரு அடையாளத்தை எங்கள் கண்ணால் நாங்கள் பார்க்கணும், அதை நீங்கள் எங்களுக்கு காட்டுங்களேன்னு சொல்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அன்றைக்கு எங்கள் நின்ற இடம் தெரியும், எங்கே தெரியுமா, ஹுபல் என்ற விக்கிரகம் இருந்து. அந்த சம்பவம் நடக்கும்போது ரசூல் இருந்த இடம் ஹுபல் என்ற இடத்து பக்கத்தில், அது பெரிய விக்கிரகம் உங்களுக்கு. அந்த விக்கிரகத்தை பார்த்து கம்பை வச்சு அந்த விக்கிரக தலையை வச்சு நான் யாருன்னு சொல்லப்பான்னு சொன்னாங்க. அப்போ சொல்லுச்சு, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறீங்க, அல்லாஹ்வினுடைய ரசூலாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அந்த விக்கிரகம் என்ன பேச்சு சொல்லிச்சு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வீதியில் நடக்கும் போதெல்லாம் கற்கள் ரசூல் மீது ஸலவாத்தும் ஸலாம் ஓதின சீரத்துல் ஹலபியால என்ன செய்து வருது. சீரத்துல் ஹலபியால ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னது பல கற்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கற்களில் இன்றைக்கு கூட எனக்கு பிரதானமான முக்கியமான ஒரு கல் இன்றைக்கு இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரிவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹைபர் யுத்தத்தில் ஒரு பெண், யூத பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷத்தை, ஒரு ஆற்றினுடைய முன் சந்து விஷத்தை, யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லா நீங்கள் உண்ணாதீங்க, என்னிலே விஷம் வைக்கப்பட்டுள்ளது என்று அறிவிச்சு. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லா நீங்கள் உண்ணாதீங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கீழே வச்சுட்டாங்க. அவ எப்படி சொல்லுது பாருங்க, யார் புகழ் எப்படி பாருங்க. அது ஜிதாரும் ஒரு பக்கத்தில் மதில், ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் இருக்கும்போது அது புகழ்ந்து காட்டுது, ஒரு சுவர் ஜிதார். அதே மாதிரி உஹுது மலை, உஹுது மலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் ஏறி நிற்கிறாங்க. சந்தோஷத்தில் அது குலுங்குது. சந்தோஷத்தில் ஏன் உங்க நபி இருக்கிறாங்க, சித்திக் இருக்கிறாங்க, ஷுஹதாக்க இருக்கிறாங்க, யார் உஸ்மான், அப்புறம் உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கிற அப்போ ரசூல் சொன்னாங்க, யா உஹுத் உஸ்புத், உஹுதே நீ ரொம்ப ஆடாத, நாங்கள் மேலே ஏன் தெரியுமா, உன் மேலே ஒரு நபி இருக்கிறார், நான் இருக்கிறேன், சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உமரையும் அப்புறம் உஸ்மானு ஷஹீதுகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் அமைதி. அப்போ இந்த உரையாடல் அது எதற்காக அது அப்படி கூத்தாடியது? ஆனந்தத்தில். ரசூல் மேறிட்டாங்க, ஆனந்தத்தில் கூட கூத்தாடிச்சு அப்படி. அப்போ உடனே ரசூல் சார் பேசினீங்க, இது பேசினது ரசூலும் அது ஏன் கேட்குறாங்க, நீ எதுக்கு ஆடுறான்னு கேட்குறாங்க. இப்படா நீ ஆடாது, ரொம்ப ஆடாது, கணக்காக இருந்து நிறுத்துனாங்க. அதே மாதிரி மூஜூதாசுன் ஒரு பெண்ணு, மிகப்பெரிய பாரம்பரியத்துள்ள ஒரு பெண், வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, ரசூலை பார்க்க வர்றாங்க. ரசூலை பார்க்க வந்த உடனே நபிகள்ங்க உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண் சொல்கிறாங்க, மக்கால எனக்கு இந்த மதீனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய காலத்து சொந்தக்காரர் ஒரு மையத்தாக இருக்கிறார்,
நீங்கள் அவங்கள எழுப்பி சொன்னால் எனக்கு ஒரு மனத்தெளிவு மனச்சாந்தி கிடைக்குமேன்னு சொல்லி அருகில் போகிறாங்க, கூப்பிடுறாங்க. அந்த மையத்து பேரை சொல்லி எழும்புன உடனே நீ வெளியே வர்றியான்னு அங்கேயே இருக்கிறியான்னு கேட்குறா. இல்லை யார சொல்லலாம், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அவங்க ஈமான் கொள்வாங்க, அவங்க என்னுடைய சொந்த பந்தம், அந்த அவங்க என்னை இதை பார்த்து நான் என்னுடைய பழைய நிலைக்கே போயிறேன்னு சொல்லி பேசியது. இப்படி ஒவ்வொரு பொருட்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அந்த வித்ரியா ஷரீஃபை பார்த்தா ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு ஹதீஸாக சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க, தி சபஅத்துன் நுத்துகன் கதத் ஷஹீதத் லஹு. இந்த ஏழும் ரசூல் ஸல்லல்லாஹு இடத்துல பேசி உரையாடி ஷஹாதத்தில் இஸ்லாம் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. ரவத் குல்லஹல் ஹுஃபாது வ தமதத் லஹு. இந்த ஹதீஸுடைய விற்பனர்கள் இதெல்லாம் அறிவிக்கிறாங்க. நம்பகமான ஹதீதுங்க, நம்பகமான ஹதீது. அப்போ சொல்கிறாங்க, சாதாரண லைவான ஹதீஸ் இல்லை, நம்பகமான ஹதீத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வ கம் ஹயவானின் கல்லமூஹு வ ஹத்தஸு. எத்தனையோ மிருகங்கள் ரசூலோடு பேசி ரசூலுடைய புகழாரத்தை பேசி இருக்கின்றன, ரசூலுடைய அந்த புகழை சொல்லி இருக்கின்றன என்று அப்போ சொல்கிறாங்க. மானு, ஒட்டகம், ஓனாய், உடும்பு, எத்தனையோ பொருள்கள் பூரா ரசூலுக்கு முன்னால் ரசூலை புகழ்ந்து. ஆக உலகத்தில் எவ்வாறு வானம் பூமி அல்லாஹ் ஜல்ல வல்லுள்ள எல்லா பொருளும் அல்லாவை தஸ்பீஹ் செய்கின்றது, ஆனால் உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி உலகத்துள்ள எல்லா பொருளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய புகழாரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கு. ஆனால் நமக்கு புரியாது. புரியக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆக இவ்வளவு புகழுக்கு உரிய இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வளவு புகழுக்கு அல்லாஹ் ஆக்குனா? எல்லா நபிமார்கள் அந்தந்த கூட்டத்துக்கு தான், அந்தந்த கூட்டத்து வகான குல்லு நபியின் யுபஅஸு இலா கௌமி ஹாஸா. ஒவ்வொரு நபிமாரும் ஒரு சொற்ப கூட்டத்துக்கு நபியாக வந்தாங்க. வபுஇத்து இலன் நாஸி காஃபா. நான் ஜனங்கள் முழு ஜனங்களுக்கு நபி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் நபி. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். புகாரி முஸ்லிமில் இருந்த இந்த செய்தி வருது. இன்னொரு செய்தி, நான் எல்லா படைப்புகளுக்கும், மேலுள்ளது ஜனங்களுக்கு மட்டும்தான் வந்தது, இது எல்லா படைப்புகளுக்கும், அல்லாஹு அல்லாத எல்லா படைப்புகளுக்கும் நான் ரசூலாக நபியாக இருக்கிறேன். ரவாஹு முஸ்லிம் ஷரீஃப் இந்த ஹதீஸ். இப்போ பாருங்க, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி. நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய உலமாக்கள், குறிப்பாக சுன்னத் ஜமாத் உலமாக்கள் சொல்லுவாங்க, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி நபி யாருக்கு நபி? ஆலமீன், உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் எல்லாவர்களுக்கும் ரசூல் நபி தான். ஆனால் அந்த நுபுவத்தை ரெண்டு வகையாக பிரிப்பாக. எப்படி சொன்னால், இர்சால் தக்லீஃப், இர்சால் தஷ்ரீஃப். மனிதர்களுக்கும் ஜின் வர்க்கத்திற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்னென்ன காரியங்களை செய்ய சொன்னார்களோ அதை செய்யணும், நமக்கு கடமை. அது செய்யணும், நம்முடைய கட்டாய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை கூப்பிட்டு, டேய் நீ சாவுடான்னு சொன்னால் சாவன். ஒரு ஆளை கூப்பிட்டு நீ சாவுடா, இந்த விஷயம் சாவணும் என்ன சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் நம்ம செய்யணுங்க. இது ஜின்னுக்கும் மனித வர்க்கத்திற்கும் உள்ளது. இது கடமை, இர்சால் தக்லீஃப். இது அல்லாத மற்ற எல்லா பொருள்களுக்கும் இர்சால் தஷ்ரீஃப். அந்த நபியை புகழனு, நபி தஷ்ரீஃப்னா நபியை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அதான் இர்சால் தஷ்ரீஃப். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் நபி என்ன செய்து புகழ்றாங்க. அந்த நபி அந்த பொருளுக்கு உத்தரவிட்டா உடனே என்ன செய்து கட்டுப்படணும். ஒரு ஆள் வர்றாரு, சில விஷயங்களை கேட்குறாரு, ரசூல் கேட்குறாங்க, நான் நபின்னு சொல்கிறா புரிகிறாரு. நீங்கள் நபி என்பதற்கு தெளிவான ஒரு அடையாளம் காட்டுங்க. பக்கத்தில் ஒரு உடமரம் இருந்தது, ரசூல் அந்த உடமரத்தை கூப்பிடுறாங்க. அது வேரோட தூரோட கிழித்து கொண்டு வந்து ரசூலுக்கு முன்னால் அப்படியே தலை சாத்தி சுஜூது செய்து நிற்குதுங்க. நிற்குது. அப்போ பிறகு என்ன செய்து, உடனே அது சொல்லுது, அன்னக்க ரசூலுல்லாஹ். அந்த மரம் என்ன செய்து
நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், உடனே அந்த இடத்துக்கு போயிரு, சொல்லிட்டு போயிரு. இது என்ன சொன்ன, இது அது செய்கிற கடமை. ரசூல் உத்தரவிட்ட கண்டிப்பாக செய்யணும். உத்தரவிடாத சமயத்தில் ரசூலுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கு, எல்லாமே செய்யுது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்போ நம்முடைய நம்பிக்கையை பற்றி நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி ஆதமுடைய மக்கள், ரசூலும் நாமும் ஒன்றும் இல்லைங்க, எந்த வகையில் ஒன்றாக இயலாது. மார்க்கம் புரியாமல் அல்லது மனம் முரண்டாக பேசுவாங்க. ரசூல் எந்த அளவுக்கு ஷேத்தான் ரசூலை புகழ்றான். ஷேத்தான் மனிதனுக்கு, ஆதமுடைய மக்களுக்கு எதிரியாகிய ஷேத்தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறான். ஏன்னா அவருக்கு நபி, அவங்களுக்கு நபி தான் அவருக்கு. எப்படி ஒரு கட்டுரை ஹதீஸில் சொல்றாங்க, மா மின் மௌலூதின் யூலது மின் பனி ஆதமா இல்லா உலித மஹு கரீனுஹு மினஷ் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் நேர்த்தி சொல்றாங்க, மனிதன் எவன் பிறந்தாலும் அவனோடு கூட பிறந்த ஷைத்தான் ஒருத்தன் பிறப்பான். கெட்டதை தூண்டி கொண்டே இருக்க அவனோடு கூட பிறந்த ஷைத்தான் ஒருவன் பிறப்பான் அப்படின்னு சொன்னப்போ, ஃபகீலவான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்க உங்களோடையும் பிறப்பானா? காலவான கதாலிக், ஆமா என்னோடையும் பிறந்தான். இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி, என்னோட பிறந்த ஷைத்தானுக்கு எதிராக அல்லாஹு எனக்கு உதவி செய்தான். ஃபஅஸ்லமா, என்னது அவன் சரணாகதி அடைஞ்சு விட்டான். ஃபஅஸ்லமா, சரண்டர் ஆகிவிட்டான் இடத்துல, எனக்கு கீழ்ப்படிந்து விட்டான். இப்போ நான் சொன்னது தான் அவன் செய்வான். இப்போ ஷைத்தான் சொன்னதை மத்தாள்கள் செய்வாங்க. இப்போ என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எது அந்த செய்வான். அப்போ ரசூலுடைய ஹிதுமத்துக்கு தான் சாத்தி ஷஜரு நதகில் ஹஜரு ஷக்கல் கமரு பிஷாரத்தி. அப்போ கல், அப்புறம் வந்துக்கிட்டு அந்த மரங்கள் ரசூலை பார்த்துருச்சு வந்தது, கல் உரையாடியது, நதகல் ஹஜரு அப்படி கையை காட்டுறதுனால சந்திரன் பிளந்தது, சூரியனை என்ன செஞ்சாங்க அப்படி கையை காட்டி மறைய வச்சாங்க. கலாவாகிட்டு ஒரு தொழுகை, அதில் என்ன செஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு கலா இல்லாமல் மீண்டும் நிறுத்தி மீண்டும் அந்த இடத்துக்கு போக வச்சு, இப்படி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை எல்லாம் புகழ்ந்து கொண்டே இருக்குங்க. ஆனதுனால நம்முடைய அகீதா, நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, நம்முடைய உலமாக்கள் கிதாப், சுன்னா, இஜ்மா, கியாஸ் என்ற இதிலிருந்து அவங்க ஆராய்ந்து ஆதாரபூர்வமாக ஆராய்ந்து சொல்வாங்க. ஒமின் தமாமில் ஈமானி பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலை கொண்டு நாம் ஈமான் கொள்கிறோன்னு சொன்னால் எப்படி தெரியுமா, எப்படி ஈமான் கொள்ளணும்? இஅ்திகாது அன்னஹு லம் யஜ்தமி ஃபீ பதனி ஆதமியின் மின் மஹாசினில் லாஹிரா மஜ்தமஅ ஃபீ பதனிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மனிதருடைய எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக புற குணங்கள் தன்மைகள் ரசூலுக்கு ஒன்றாக இருந்தது போல் வேறு யாருக்கும் இல்லை, ரசூலுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி முழுமையான நிறைவான தன்மை என்று ஈமான் கொள்ளணுங்க. எப்படி ரசூலுடைய புற அழகு, ரசூலுடைய அக அழகு, எப்படி இல்மு ஞானம், கரம் ஈகை, ஷஜா வீரம், ஹுலுக்குல் நல்ல பொன்னான குணம், இது எல்லாமே ரசூலுக்கு கொடுக்கப்பட்டதை போல, நிறைவாக கொடுக்கப்பட்டதை போல வேற யார எந்த மனிதனுக்கும் எந்த நபியாக இருந்தாலும் சரி கொடுக்கப்படவில்லை என்று நீ ஈமான் கொண்டாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க ஈமான் முழுமையாக, அவங்களை பற்றிய ஈமானை நீ முழுமையாக நிறைவாக கொண்டிருக்கிறான் அர்த்தம். இதை அப்பா சொல்லுவாங்க. நம்முடைய அப்பா வித்திரியால பல இடங்களில் சொல்லியிருக்காங்க, இலல்லாஹி குல்லல் ஹாலி வஜ்ஜஹ வஜ்ஹஹு வ அன் குல்லி நக்ஸின் கத்தஸல்லாஹு நுஸுஹஹு கமாலன் வ மிக்தாரன் நஃபல்லாஹு ஷிபுஹஹு ஜலாலன் வ அன்வாரன் கஸல்லாஹு வஜ்ஹஹு ஃபஅதஹல்லுஹா மின் வஜ்ஹிஹி யதபல்லஜு இலல்லாஹி குல்லல் ஹாலி வஜ்ஜஹ வஜ்ஹஹு, சதாவும் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கமாகவே அவங்க
எந்த விஷயத்துக்கும் அல்லாஹு 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 என்று அவங்களுடைய உள்ளம் சிறு, அவங்களுடைய சிறு இருக்க கல்புல ஒரு உள்ளம் இருக்கு. கல்புன்னு சொன்னா இதயம், உள்ளத்தில் உள்ளம் ரகசியம், வேறு யாரும் தெரியும். அந்த இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது அல்லாஹ் சதாவும் வான் குல்லி நக்ஸின் கத்தஸல்லாஹு, எந்த குறையும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய புனிதமான அந்த தாத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எந்த குறையும் கிடையாது, எந்த குறையும் இல்லாம. கமாலன் வ மிக்தாரன், நல்ல நிரப்பமாக, நல்ல அந்தஸ்துள்ளதாக, எந்த குறையும் இல்லாம. நஃபல்லாஹு ஷிபுஹு, ரசூலுக்கு போல வேற யாரும் இந்த உலகத்தில் இல்லை. நஃபல்லாஹு கமாலன் வ மிக்தாரன் நஃபல்லாஹு ஷிபுஹு, ரசூலை போல வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு ஷரீக், இணை யாரும் இல்லை. அது அல்லாஹு ஹாலிக்குங்கிற விதத்தில். மஹ்லூக் ஹல்குல்லா, அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கைரு ஹல்கில்லா, புனித உயர்ந்த, அதுக்கு நிகர், அவங்களுக்கு நிகரா வேற யாருமே இல்லைங்க. இதைத்தான், இந்த புகழத்தான் சலவாத்து என்று நாம் சொல்கிறோம். மௌலிதுகளாக நாம் என்ன படிக்கிறோம். அந்த மௌலிதுகளில் ஒரே சலவாத்து தான் அடிக்கடி நம்ம சலவாத்து நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளால் பரிபூர்ணமாக தெரிய இயலாது, முடியாது. அதனால தான் நாம் எப்படி சொல்கிறோம், ஆண்டவனே நீன் சலவாத்து சொல்வாயாக, நீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின், இறைவா நீன் அந்த ரசூலை புகழ்வாயாக. எப்படி உன்னுடைய ரசூலுடைய அகமியத்தை நீ அறிந்திருக்கின்றாயோ, புரிந்திருக்கின்றாயோ, அதற்கு தக்கவாறு அந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ புகழ்வாயாக என்று நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உயர்ந்த நபிகளை நாம் பெற்ற நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றணும். அந்த அந்தஸ்து நமக்கு வேணும்னு சொன்னால் ஃபர்லான தொழுகை மாத்திரம் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து முழுமையாக நாம் பின்பற்றும் போது தான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 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 முஹப்பத்தை நிச்சயமாக நாம் பெற இயலுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சில வணக்கங்கள் செய்யாட்டா ஃபர்ல விட்டா ரசூல்லா விசனப்படுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசனப்படுறாங்க. ஃபர்லான கடமைகளை அல்லது ஹராமான வேலைகளை நாம் செய்யும்போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை, மன வருத்தம் ஏற்படுகிறது. ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஹயாத்தி ஹைருல் லக்கும் வ வஃபாத்தி ஹைருல் லக்கும், நான் உயிரோடு இருந்தாலும் உங்களுக்கு நன்மையான விஷயங்களை சொல்லித்தர்றேன். நீங்கள் சில கேள்விகளை என்கிட்ட கேட்பீங்க, இது ஹராமா, இது ஹலாலா, இது நல்லதா என்று கேட்பீங்க. நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, உங்களுக்கு செய்திகளை சொல்லித்தர்றேன். வஃபாத்தி ஹைருல் லக்கும், நான் மரணித்த பிறகும், இந்த பூவுலகை விட்டும் நான் மன்னரைக்கு சென்ற பிறகும் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஹைரு தான். என்ன தெரியுமா, நீங்கள் சில விஷயங்களை ஃபர்லான கடமைகளை செய்யலை, சுன்னத்தான காரியங்கள் நீங்கள் செய்யலை, ஹராமான விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க. எனக்கு உன்னுடைய உம்மத்துமார்கள் இப்படியெல்லாம் செய்கிறாங்க என்று எனக்கு அறிவிக்கப்படுகிறது. நல்லதை கண்டால் நீங்கள் ஏதாவது நன்மையான காரியம் செய்து அதை எனக்கு காண்பிக்கப்படுமேயானால் ஹமித்துல்லாஹ, நான் அல்லாஹுவை புகழ்கிறேன், நான் அல்லாஹுவை புகழ்கிறேன். என் உம்மத்து இப்படி ஆகிற அல்லாஹ் உனக்கே எல்லா ஷுக்குரு, உனக்கே ஹம்துன்னு அல்லாஹ் புகழ்கிறேன். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த கர்மங்கள் தீய கர்மங்களாக, தீய காரியமாக இருக்குமேயானால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்தக்ஃபர்துல்லாஹ், அல்லாஹ் இடத்திலே நான் உங்களுக்காக பிழை பொறுக்க தேடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லாமல் அந்த ஆலமுல் பர்ஸஹ் கபருடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லாமல் நாளை ஆலமுல் ஆஹிரா மஹ்ஷருடைய காலத்திலும் நமக்காக மன்றாடக்கூடிய மன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத் நாம் கொண்டவர்களாக இருந்தால் ஐவேளை ஃபர்லான தொழுகையை சிந்தாமல் சிதறாமல் அதனுடைய சுன்னத்துகளோடு ஆதாபுகளோடு
ஒழுக்கங்களோடு ஷரத்துகளோடு தொழுக மற்ற இஸ்லாமிய எல்லா காரியங்களையும் செய்யும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. நம்மனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தோஷம் நாம அவருக்கு செய்யக்கூடிய அந்த நன்றி கடன் அதுதான். அவங்க வருத்தப்பட விடாமல் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நம்ம ஏற்படுத்துறது எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாண்பினையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாண்பினையும் மகத்துவத்தையும் நாம் நன்கு விளங்கி அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை நன்றாக படித்து உணர்ந்து அந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற கடமைகள் கண்ணியங்கள் கட்டுப்பாடுகளை பேணி நடக்கின்ற நல்ல மாந்தர்களில் நல்ல அவுலியாக்களில் சாலிஹீன்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் எல்லா முஸ்லிம்களையும் மோமின்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள் மாதாபிதாக்கள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் இறைவா எங்கள் இரட்சகா எங்களுக்கு இதயத்தை ஒளிமயமாக்கி நிம்மதியான வாழ்வை தந்தருள்வாயாக. ஆரோக்கியமான சரீர சுவாத்தியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய ரிசுக்கை விஸ்தீர்ணமாக்கி வைப்பாயாக. பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை வழங்குவாயாக. கடன் உள்ளவர்கள் கடன்களை அகற்றி சுகமான வாழ்வை அளிப்பாயாக. நாங்கள் எங்களுடைய இறுதி கட்டத்திலே கடைசி கட்டத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு ஷஹாதத்து கலிமாவோடு எங்களை மரணமாக்க செய்து உன்னுடைய ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் இருக்க கூடி இருக்க குழுமி இருக்க நீ உதவி செய்வாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وصحابه واتباعه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.